ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸோட ரிப்ளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதில் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 3 கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் இப்போ வந்து ஆன்சர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, திலகவாணி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டோன் வந்து நம்ம கம் போட்டு அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோனாக இருக்குது, இல்லை சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ளூ வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். அதாவது பெரிய ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா ஸ்டோனில் வந்து ஃபுல் ஸ்பேஸும் வந்து கம் வந்து அப்ளை ஆகிற மாதிரி ஸ்டோனில் கம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் ஒட்டுங்க. அண்ட் குட்டி குட்டி ஸ்டோன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாத்லேயே வந்து நம்ம எப்பவும் போல் கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். பட் நீங்கள் அந்த சின்ன ஸ்டோனுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணுறீங்க, பெரிய ஸ்டோனுக்கு வந்து எந்த அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டோன் வந்து பெரிய ஸ்டோனாக இருக்குது, அதுக்கு போய் நம்ம வந்து சின்ன கம் வந்து கம்மியாக அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது விழுந்துடும். அண்ட் அதே போல் கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்து அது வந்து ட்ரை ஆகணும். க்ளூ வந்து நிறையா இருக்குது, மேலால் காஞ்சிருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கிளாத்தோட நல்லா ஸ்டிக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து விழுந்துடும். அதனால் நீங்கள் அதை கம் அப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் சீக்கிரமாக வந்து விழுகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் மெட்டீரியல் வந்து எங்கே வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அண்டு இதில் பார்த்திங்கன்னா, நான் மெட்டீரியல் வந்து நான் ஈரோட்டில் வாங்குவேன். அண்ட் அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிற புதுசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டீரியல்ஸ் வந்து ஈரோட்டில் தான் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். அதாவது ஒரு 10 கிராம் 20 கிராம் அந்த மாதிரி வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா நான் அந்த ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுமோ, சுகர் பீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த ப்ளவுஸுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்து அதை மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் பல்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் வந்து சென்னை போனப்போ நான் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அதுவே இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு நான் எங்கேயும் வாங்கலை. கூடிய சீக்கிரம் நான் வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஷாப் வந்து நான் எங்கெங்கே வேறு எங்கே ஒவ்வொரு ஏரியாவில், அதாவது திருப்பூரில் எங்கே இருக்குது, ஈரோட்டில் வந்து எந்தெந்த ஷாப் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அண்ட் கோயம்புத்தூரில் எங்கெங்கே வந்து நம்மளுக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நான் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ஆரி ஒர்க் வந்து 10 டேஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் செயின் ஸ்டிச் வந்து போடுறாங்க, கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் ஆகுது. பட் சில்க் த்ரெட்டில் வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நான் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸாக கற்றுட்ருக்கீங்க. எனக்கு வந்து நீங்கள் 10 டேஸாக ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு மினிமம் வந்து நீங்கள் 2 ஹவர்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்லேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோல்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரொம்ப த்ரெட்டையும் நீடிலையும் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக வச்சு அதை வந்து போடுங்க. அண்டு சில்க் த்ரெட்டில் வரல அப்படிங்கிற ப்ராப்ளம் எனக்கும் இருந்துச்சு. நான் சுத்தமாக சில்க் த்ரெட்டே எனக்கு போட வராது அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டேன். நான் போடவே இல்லை. கிட்டத்தட்ட நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழித்து கூட நான் வந்து சில்க் த்ரெட்டை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு வந்து சில்க் த்ரெட்லேயும் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 to 3 months வந்து ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.